ஹாய் மக்களே, மட்டன் பிரியாணி பாஸ்மதி ரைஸில் எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாமா? ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் தேவையான ஸ்பைசஸ் போட்டுக்கிற வேண்டியது. முந்திரி, திராட்சை, அது நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். இப்போ அதில் வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு அது கூட தக்காளி சேர்த்துக்க வேண்டியது. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் பச்சை மிளகா, வேக வச்ச மட்டன், அதோட தயிர், புதினா, கொத்தமல்லி, இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். இதோட கரம் மசாலா, ஏற்கனவே பச்சை மிளகா போட்டிருக்கோம், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் மட்டும் சேர்த்துக்கிறோங்க. இது நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் நான் எந்த கப்பில் அரிசி எடுத்துருக்கனோ ஒரு கப்புக்கு 1.5 கப்பு தண்ணி ஊற்றிக்கிற வேண்டியது. தண்ணி இப்போ நல்லா கொதிக்கட்டும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். தண்ணி கொதிச்சிருச்சு. இதெல்லாம் ஊற வச்சா பாஸ்மதி ரைஸ் சேர்த்துக்கிறணும். நெய் சேர்த்துருக்கேன், விருப்பமானவங்க நெய் சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் பொறுமையாக கலண்டு விடுங்க. ஏன்னா பாஸ்மதி ரைஸு உடஞ்சிரும். ஊற வச்சுருக்கோம் இல்லையா, பொறுமையாக நல்லா ஈவனாக கலந்து விட்டுருங்க. இப்போ இதை ஒரு மூடி போட்டு தம்மில் போட்டுடலாம். இந்த தம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக பொழு பொழுன்னு வந்திருக்குன்னு மட்டன் பிரியாணி.